இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். தாவேக்காவின் முதல் பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் பேசியிருந்ததை மறைமுகமாக சுட்டிக்காட்டி தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எப்போதும் திமுக தான் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சியாக யார் வருவது என்பதில்தான் குழப்பம் என குறிப்பிட்டு பேசியிருந்த அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக்காவுடன் கூட்டணி அமையும் என இன்னும் எதிர்பார்க்கிறதா அதிமுக? இதுபோன்ற பல்வேறு கேள்விகள் அதற்கு பிறகாக திரு இபிஎஸ் அவர்கள் அளித்த பேட்டியின் வாயிலாக எழுந்திருக்கிறது. 2026 தேர்தலில் உண்மையில் 2ஆம் இடத்திற்கு தான் போட்டி நிலவுகிறதா? திமுகவை எதிர்ப்பதை போன்று அதிமுகவிற்கு சவால் விடுகிறாரா விஜய்? அதிமுக தொண்டர்களின் வாக்குகளை கவர திமுக விசஸ் தாவேக்கா என பேசினாரா விஜய்? இதுபோன்ற பல்வேறு கேள்விகள் அதற்கு பிறகாக எழுந்திருக்கின்றன. இந்த சூழலில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுக தான் எப்போதும் ஆளும் கட்சி, 2ஆம் இடத்திற்கு அதாவது எதிர்க்கட்சியாக யார் வருவது என்பதில்தான் போட்டி நிலவுகிறது. ஆளும் கட்சி என்ற இடத்திற்கான போட்டியிலிருந்து நகர்ந்து அதிமுக தற்பொழுது எதிர்க்கட்சிக்கான போட்டியில் இருப்பதாக அவர் பேசியிருக்கிறார். அது தொடர்பான அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆளும் கட்சி என பேசி வந்தவர் எதிர்க்கட்சிக்கு போட்டி போடும் நிலை தற்பொழுது உருவாகி இருப்பதாகவும் முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்லாது விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் அதிமுகவின் நிலை குறித்து குறிப்பிட்டு பேசிய அந்த சில காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தேர்தலிலே நிற்காத ஒருவரை தூக்கி கொண்டாடுகிறார்கள். அடுத்து அவர்தான் முதலமைச்சர் என்கிறார்கள். இதுதான் அரசியல், இதுதான் ஊடகம். ஏதோ தனியார் சர்வே நடத்தினார்களாம், 2வது இடத்திற்கு வந்துவிட்டாராம், அடுத்து அவர்தான் ஆட்சி பிடிக்க போகிறாராம். பாவம், அவர் உசி கூறாங்க வேணும். அவருக்கு ஆசையை மூட்டிவிட்டு உள்ள வந்து களமிறங்கி விளையாடுங்க. அவர் சொல்றார், 2026 தேர்தலில் 2 பேருக்கு இடையில் தான் போட்டி. ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் டிவிகே. அதுல அவர் என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க போட்டி இல்ல, உங்களை விட நாங்க தான் பெரிய சக்தி. போட்டி இப்ப வந்து திமுகவோட கிடையாது. 2வது இடத்தில் யார் என்பதுதான் விஜய்க்கும் எடப்பாடிக்கும் போட்டி. 2வது இடம் யார் என்பதுதான் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் போட்டி. இந்த தமிழக அரசியல் களத்தில் 2வது இடத்தை யார் பிடிப்பது? அப்ப யாருக்கு சண்டை நடக்குதுன்னா, அரசியல் சண்டை நடக்கிறது என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் சண்டை நடக்குது. திமுக கூட்டணியோடு அவருக்கு மோத முடியாது. அது அவர்களே ஒப்புதல் வாக்கு தருகிறார்கள். நாங்க எங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டி. யாருக்கு அவர் பதில் சொல்றாரு? அது திமுகவுக்கு சொல்ற பதிலா கிடையாது. எங்க 2 பேருக்கு இடையில தான் போட்டினா, ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு விடுக்கிற சவால். அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியை தருகிறான். நீயா நானா 2வது இடம். இப்போ அவர்களே ஒரு ஒப்புதல் வாக்கு தருகிறார்கள். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் முதன்மையாக இருக்கிறது. அதை எதிர்க்கிற வலு அதிமுகவுக்கு இல்லை, அதை எதிர்க்கிற வலு பாஜகவுக்கு இல்லை, அதை எதிர்க்கிற வலு எங்களுக்கு தான் இருக்கிறது என்று இன்னும் வார்டு எலெக்ஷனில் கூட நிற்காத ஒரு கட்சி 65 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற அதிமுகவுக்கு சவால் விடுகிறார். இப்ப நீங்க 2 பேரும் சண்டை போட்டுங்க, எங்களோட சண்டை இல்லை. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.